வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். இப்போ வந்து வீக்லி மண்டே டூ சாட்டர்டே வந்து பிகினர்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஃப்ரீ பிகினர்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, அந்த கிளாஸ்ல கலந்துட்டு கூட உங்களுக்கு தேவையான தகவல் எடுத்துக்கலாம். அத வச்சே நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்றா பாருங்க. உங்களுக்கு நீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே ரைட். நம்ம வந்து இப்போ நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி காலையில இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது ஃப்ரீ மார்க்கெட்ல வந்தோனே நான் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு தான் குடுத்துருந்தேன். டெலிகிராம்ல, வாட்ஸ்அப்ல 2லயுமே குடுத்துருந்தேன். கீழ சப்போர்ட். இந்த இடம் நேத்து க்ளோஸ் ஆன இடங்கிறனால இது சப்போர்ட்டா நம்ம குடுத்துருந்தோம். இப்போ காலையிலேயே மார்க்கெட் ஒரு கேப் அப்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாரி நம்ம ட்ராக் பண்ணியிருக்கோம். அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல கடைசி ஒரு 1 ஹவர், கடைசி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மேல போய் முடிச்சிருக்கான். அப்போ இதுக்கு மேல எங்க போடுறது? ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சப்ளை ஜோன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏரியா வரும். இல்லைங்களா? இந்த ஏரியா ஒரு கனெக்டிங், இங்க கனெக்டிங்கு, இங்க கனெக்டிங்கு, இங்க கனெக்டிங், ரிஜெக்ட் இங்க. இதெல்லாம் அப்படியே கன்டினியூவா கனெக்ட் ஆகும். ரைட்டுங்களா? நாளைக்கு அந்த மாரி தான் நம்ம போட்டுக்குவோம். இன்னைக்கு அட் பிரசன்ட் இதுதான். முடிஞ்சிருக்கு. இத 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு ட்ரேடுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு குடுத்ததுன்னு. ட்ரேடிங்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கு? ட்ரெண்ட் ஆக்சுவலா வந்து ஒரு பை ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். ஏன்னா நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு மேல முடிச்சிருக்குது. அதுக்கு அடுத்தது கடைசியா வந்து செல் ட்ரெண்ட்ல க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு மார்க்கெட். செல் ட்ரெண்ட்ல பாடி க்ளோஸ் வச்சு க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு மேல போனா, மேல க்ளோஸ் ஆனா பாடி க்ளோஸ் பண்ணா பை ட்ரெண்ட்னு தெரியும். காலையில ஃபர்ஸ்ட் கேண்ட்ல வந்து ஒரு பை ட்ரெண்ட். அவர் நல்லா வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே கொண்டு போய் முடிச்சு வச்சுட்டான். அப்ப நம்ம இந்த இடத்துல பைக் மட்டும் தான் போகும்னு தெரியும். பட் இங்க தேடி போய் துரத்தி போய் பை பிடிக்கிறதெல்லாம் சரியானா அது சரியில்ல. அப்படி போகக்கூடாதுங்க. அந்த மாதிரி ட்ரெண்ட் எடுத்து பழகாதீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு ஒரு புல் பேக் குடுத்துருக்கா. எகைன் மேல போயிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் குடுத்துருக்கா. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த பாடி இதுக்கு மேல எங்கேயுமே க்ளோஸ் பண்ணலைங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். க்ளோஸ் பண்ணல அப்படிங்கும்போது, மார்க்கெட் மேல போகுமான்னு இந்த இடத்துல ஒரு டவுட்டா தான் இருந்திருப்போம். அது ஆக்சுவலா வந்து இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல் நோக்கி தான் போயிருக்குது. அப்போ பை ட்ரெண்ட் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பிக் பண்ணி பழகிக்கலாம். ஏன்னா இங்க போயிட்டு கூட மறுபடியும் கூட கீழ வந்துட்டு இதுவரைக்கும் மறுபடியும் வந்துட்டு போறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரெண்ட் பை ட்ரெண்ட். அப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை ஏரியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ போறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியணும். கடைசியில மேல தூக்கியிருக்கா. பட் அப்ப இன்னைக்கு வந்து பெருசா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கிடைக்கல. அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் பை எடுத்திருக்கலாம். ஆனா எவ்வளோ தூரம் போகணும், இவ்வளோ தூரம் தான் நம்ம கணக்கு வைக்கணும். அங்க போயிட்டு கீழ வந்து தான் மேல போயிருக்கா. ட்ரெண்ட் மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். எந்த ட்ரெண்டோ அந்த ட்ரெண்ட் கூட போய் பழகிட்டா ரொம்ப எளிமையா இருக்கும். இது பையா, செல்லா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். முன்னாடி என்ன ட்ரெண்ட்ல முடிஞ்சிருக்குது. இங்க செல் ட்ரெண்ட்ல முடிஞ்சிருக்குது அப்படின்னா, இங்க வந்து ஆக்சுவலா இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதே மேல பாடி க்ளோஸுங்கும் போது பை ட்ரெண்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ பைக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போயிருக்கலாம். இந்த இடம் கூட பிக் பண்ணியிருக்க முடியும் தான். இந்த இடத்துல பிக் பண்ணியிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ போய் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா, நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். அதை மனசுல வச்சுட்டு எடுத்திருந்தா, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இவ்வளோதாங்க. இதுதான் நான் இந்த ட்ரெண்டு, சப்போர்ட்டு, சப்ளை, டிமாண்ட் இதெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு இது செட் ஆயிக்கும். நம்ம எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணோமோ, அந்த அளவுக்கு இது நம்மளுக்கு கை கொடுக்கும் பார்த்துக்கங்க. இது பழக நம்மளுக்குள்ளேயே செட் ஆயிடும். அப்புறம் இது கூடவே டிராவல் பண்ணிட்டுருக்கா. இதுக்கு போய் எதுக்கு இண்டிகேட்டர் வச்சுட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு 1008 கால்குலேஷன் பண்ணி ரொம்ப குழப்பம்லாம் வேண்டாங்க. சிம்பிளா இப்படி எடுத்து பழகிக்கங்க. ரொம்ப எளிமையா இருக்கும். அவ்வளவுதாங்க. ரைட். அடுத்த ஒரு வீடியோல நம்ம மறுபடியும் வேற கான்செப்டோட பார்க்கலாங்க. தேங்க் யூ.